ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பார்ட் 2 வீடியோ தான். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 25 கொஷின்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். இந்த டாப்பிக்கில் இருந்து, அதாவது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இருந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சார்பாக நாளை நமதே அப்படிங்கிற ஒரு இலவச தேர்வு தொகுப்பை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க டெலிகிராம் லிங்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்திய வங்காள பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1943 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹஸ்டி ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்தியா எத்தனையாவது இடம் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 134 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அடிப்படையில், மறுபடியும் அதே இது வருது, தரவரிசையில் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே அலைன்மெண்ட் பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹஸ்டி ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து. அப்போ இது கரெக்டு. அதுக்கப்புறம் நார்வே இருக்குது. ஸோ இதுவும் கரெக்டு தான். அதுக்கப்புறம் ஐஸ்லாண்ட் வரும். அதுக்கப்புறம் ஹாங்காங் வரும். அப்போ எல்லாமே லைனாக தான் இருக்குது. அப்போ 1 2 3 4 வரிசையாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இந்தியாவோட இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 5 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2024 107 நாடுகளுக்கு இடையே எடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் உள்ளடக்கிய வளர்ச்சி குறியீட்டில், அதாவது ஐடிஐன்னு சொல்லுவோம், ஐடிஐயில் இந்தியா எத்தனையாவது இடம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்தியா எத்தனையாவது இடம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 62 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? 62. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பேசிக்கான கொஸ்டின். ஒரு தேசம் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை கட்டாயப்படுத்தினால் அந்த பொருளாதார நடவடிக்கைக்கு இழுக்கானது, அது மேலும் பாவமானது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. பாவம், சாபக்கேடு எல்லாமே ஒரே ஆள் தான் சொல்லியிருப்பாரு, காந்தி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திட்டமிடுதலின் சிற்பி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பேசிக்கான கொஸ்டின். திட்டமிடுதலின் சிற்பி யார்? திட்டம்னாலே இவர் தான் நம்ம மைண்டில் வருவார். யாருன்னா நம்ம நேரு. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், நேரு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நேரு எழுதிய நூல்களில் பொருந்தாதது எது? ஸோ நேரு எழுதிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டு. ஸோ அடுத்து கிளைமஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இதுவும் கரெக்டு. டுவார்ட்ஸ் த ஃப்ரீடம், இதுவும் கரெக்டு. ஹெரால்ட், அதாவது நேஷ்னல் ஹெரால்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தப்பு. ஏன்னா இது வந்து அவர் எழுதின நூல் கிடையாது, அவர் நடத்தின இதழோட பேர். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி, வளம், பணம் இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்கும் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ திட்டமிடுதலின் சாரம் மனித சக்தி, வளம், பணம் இவற்றை சரியான வழியில் பயன்படுத்துவது அப்படின்னு சொன்னது யாருன்னா நேரு தான். திட்டமிடுதல்னாலே நேரு தான். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்பேத்கர் எழுதிய ஆய்வு கட்டுரையில் பொருந்தாதது எது? அம்பேத்கர் வந்து நிறைய ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருப்பார். அதோட தொடர்பு இல்லாதது எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. பழங்கால இந்திய வர்த்தகம் எழுதினது யார்? அம்பேத்கர் தான். அப்போ 1வது கிடையாது, ஏன்னா பொருந்தாது தானே கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய பங்கீடு பற்றிய வரலாற்று பகுப்பாய்வு ஆய்வறிக்கை, இதுவும் அவரோட தான். 3வது என்ன கொடுத்துருக்காங்க? பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகளின் மதிப்பீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். மாகாண நிதிகளின் மதிப்பீடு யார்? அம்பேத்கர் தான். அடுத்து ரூபாய் பற்றிய பிரச்சனை. ஸோ இதுவும் அவரோட நூல் தான். அப்போ இதுவும் கரெக்டு தான். இந்தியாவில் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். ஸோ இதுவும் அவரோட நூல் தான். இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். ஆனால் நிலைத்த பொருளாதாரம் அப்படிங்கிறது அவரோட நூல் கிடையாது, ஜேசி குமரப்பாவோட நூல். சரிங்களா? அப்போ எஃப் மட்டும் கிடையாது, பொருந்தாதது எஃப். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்கால இந்திய வர்த்தகம், இந்திய தேசிய பங்கீடு, பிரிட்டிஷ் இந்தியாவின் மாகாண நிதிகள், ரூபாய் பற்றிய பிரச்சனை, இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். ஸோ இதெல்லாம் அவரோட ஆய்வு கட்டுரைகள். இதையே எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து காந்தி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
கீழ்கண்ட கூற்றுகளின் அடிப்படையில் சரியான கூற்று, அதாவது எது கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தமிழகத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவருங்கிறாங்க. ஸோ யார் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஸோ அடுத்த லைன் வச்சு பாருங்கள், காந்திய கொள்கைகளை பின்பற்றியவர். காந்திய கொள்கைகள்னாலே எனக்கு ஞாபகம் வரக்கூடியது குமரப்பா தான். ஸோ குமரப்பான்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் மற்றதை பார்க்கலாம். யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றினார். ஸோ இதுவும் ஓரளவு கரெக்டுமே தான் இருக்குது. ஆனால் நாலாவது ஒன்று பாருங்கள், கண்டிப்பாக அவர் தான். பச்சை காந்தி என அழைக்கப்பட்டவர் யார்? குமரப்பா தானே. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து குமரப்பா தான். நான் என்ன கேட்குறேன்னா, பச்சை காந்தினி குமரப்பாவை சொன்னது யார் அப்படிங்கிறது நான் கொஸ்டினை வைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து குமரப்பா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், குமரப்பா எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நிலைத்த பொருளாதாரம். இது அவரோட நூல் தான். இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். இயேசுவின் வழிமுறைகள். இயேசு கிறிஸ்தவம் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி வந்தாலே குமரப்பான்னு கெஸ் பண்ணிடுங்க. முக்கால்வாசி அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கிறிஸ்தவமும் அதன் பொருளாதார வாழ்க்கை முறையும். ஸோ இதுவும் அவர் தான். ஆனால் பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிறது அவர் கிடையாது, அம்பேத்கர் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அப்போ இது மட்டும் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை ஜேசி குமரப்பா எந்த ஆண்டு தோற்றுவித்தார்? அனைத்திந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேசி குமரப்பா. எந்த வருஷம் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1935 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உண்மையில் இந்தியா வாழ்வது நகரங்களிலேயோ புறநகரங்களிலோ அல்ல, கிராமங்களில் தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இந்தியா வாழ்கிறது நகரங்கள்லேயோ புறநகரங்கள்லேயோ அல்ல, கிராமங்களில் தான் சொன்னது யார்? காந்தி தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்தியாவில் தலை சிறந்த அறிஞர்கள் காட்கில், வட்கில், VKR ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி பின்னாடியும் ஒருவேளை இந்தியாவில் தலை சிறந்த அறிஞர்கள்லாம் 3 பேர் தான், காட்கில், வட்கில், VKR ராவ் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருப்பார். யாருன்னா பிரம்மானந்தா அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், VKR ராவ் பொருளாதார கருத்துக்களில் சரியானது எது? அவர் சொன்ன கருத்துக்களில் எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தேசிய வருமானம் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பேசியிருப்பார். அப்போ அது கரெக்டு தான். உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்கள், இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. VKR அந்த 3 வார்த்தை இருக்கா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். உணவு, ஊட்டச்சத்து, பண்டங்கள். ஸோ இப்படி சொன்னது யார்? நம்ம VKR ராவ் தான். வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் பகிர்வு, ஸோ இதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். அப்போ இதுவும் உண்டு தான். அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நமக்கு சரியானது தானே கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 44 VKR ராவ் தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாதது எது? எது தப்பாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற ஆய்வு கட்டுரையை வெளியிட்டிருப்பாருன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. அவர் எழுதின ஆய்வு கட்டுரையோட பேர் என்ன? முழு வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம். இதை தூக்கி அப்படியே அம்பேத்கர் கூட வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக அடிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு? ஸோ இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு அப்படிங்கிற சிறுகதையை எழுதியிருக்காரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சிறுகதை. அது வந்து ஆய்வு கட்டுரை. ஸோ இதில் மாற்றி விட்ருவாங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து வந்து கிங்ஸ் மாணவர்களில் சிறந்தவர் யார்? VKR ராவ் அப்படின்னு சொன்னது யார்? HW சிங்கர். சிறந்தவர்னு சிங்கர் சொல்கிறாரு, CC அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பொருந்தாது கேட்டிருக்காங்க. அப்போ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம். ரொம்ப சிம்பிள். சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனது யாருன்னு கேட்பாங்க. ராவ்னு சொல்லிடணும். ஸோ அவர் எங்கே அந்த அமைப்பை தொடங்கினார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இல்லையா? ஸோ எங்கே தொடங்கியிருப்பாருன்னா பெங்களூரில் தொடங்கியிருப்பார். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினது யார்? ராவ். எங்கே? பெங்களூரில். மது நமக்கு எந்த விகிதம் கிடையாது, எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி தான் சொல்லியிருப்பார். இன்னொரு வாசிக்கிறேன், மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்லை, மாறாக நோயை தருகிறதுன்னு சொன்னது யார்? காந்தி. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் சமதர்ம பொருளாதார முறையை வலியுறுத்தி அரசாங்கமே பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கொண்டது என்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் பங்கு வகிக்கும் இந்த கருத்தை கொண்டிருந்தவர். அதாவது இந்தியாங்கிறது ஒரு சமதர்ம பொருளாதார நாடு, ஆனால் அரசாங்கம் தான் பொருளியல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை வச்சிருக்கு. அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றத்துக்கும் பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா நம்ம ஆப்ஷன் டி, VKR ராவ் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? என்னதான் சமதர்ம நாடாக இருந்தாலும் எல்லா கண்ட்ரோலும் யார்கிட்ட தான் இருக்குது? கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருப்பார். அமர்த்தியாசன் அவர்கள் எழுதிய ஆய்வு கட்டுரை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அமர்த்தியாசனோட நூல் தான். அவர் எழுதின ஆய்வு கட்டுரை அப்படின்னு பார்க்கும்போது
ஈக்குவலிட்டி ஆஃப் வாட் அப்படிங்கிறது தான் அவர் எழுதின ஆய்வு கட்டுரை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈக்குவாலிட்டி ஆஃப் வாட். அடுத்து எம்ஆர்டிபி அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மோனோபோலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிக்ஸ். ஓகேவா? அடுத்து WTO அமைப்பின் தற்போது உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை. WTOவில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 166 பேர் இருக்காங்க. ஸ்கூல் புக்கில் 164 கொடுத்துருப்பாங்க, ஆனால் கரண்டில் 166 பேர். சரிங்களா? அடுத்து கீழ்கண்ட விரிவாக்கத்தில் பொருந்தாதது எது? IMF தான். IMF அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் மானிட்ரி ஃபண்ட்ஸ் இல்லையா? ஸோ இதில் வந்து இந்தியன் மானிட்ரி ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தப்பு. அடுத்து மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. WTOனா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், FDIனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், FBIனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் கரெக்டு தான். அடுத்து குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2006 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சி திட்டம் 2006. இப்போ அடுத்து பாருங்கள், டான்சி அப்படிங்கிற தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ வருஷம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 1965ன்னு. நம்ம டேட்டு தான் பார்க்கணும். டேட் வந்து டிசம்பர் 1 டான்சி 1965 டிசம்பர் 1. அடுத்து டான்சிட்கோ எந்த வருஷம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 1970 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டான்சிட்கோ 1970. அடுத்து பாருங்கள், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். 2016 கொண்டு வந்திருப்பாங்க, பிப்ரவரி மாதம். அப்போ பிப்ரவரி 2016 அப்படிங்கிறது ஆன்சர். உழவர் கடன் அட்டை திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1998 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.